இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நான் ஐயாவோடு ஒரு காலத்தில் ரொம்ப நெருக்கமாக பழகியிருக்கிறேன். இப்பொழுது ரொம்ப தொடர்பு இல்லை. அன்றைக்கு ஒரு நாள் தொலைபேசியில் கூப்பிட்டதை தவிர வேறு தொடர்பு இல்லை. இன்னைக்கு கூட பேசும்போது உங்கள் பேரை சொல்லியிருக்காரு. சொன்னாராம், அவர் என்னிடம் அன்புமணி என்ன நீ பேசப்பா, அவர் ராமதாஸ் பேசுகிறேன்னாரு. 20 ஆண்டுகளாக ரொம்ப தொலைபேசி தொடர்பெல்லாம் இல்லை, எண்ணும் இல்லை, அவர் பேரும் அல்ல. எனக்கு பதறி போச்சு. ஐயாவை தான் இருக்கும் என்று ஒரு எண்ணம். நமக்கு அவர் பேச வேண்டிய கட்டம் என்ன இருக்குது? எவனாவது ஒரு ராமதாஸ் நம்மகிட்ட பேசி நாம் அவனை போய் ஐயா ஐயான்னு இருந்தால் தப்பாக போயிருமேன்ட்டு, ஐயா பாமக தலைவர் ராமதாஸ் தானே அப்படின்னேன். ஏன்பா என் குரல் கூடவா அவனுக்கு தெரியல? அவர் கேள்வி என் குரல் கூடவா அவனுக்கு தெரியல? இல்லையா, தான் யோசித்தேன் அப்படின்னேன். அப்புறம் ரொம்ப பிரியமாக பேசினார். பேசையில் சொன்னார், நீ மனசுக்கு பட்டதை சொல்லுவ, நீ பேசுகிறதெல்லாம் நான் கேட்குறேன், உன் மனசில் பட்டதை சொல்லுவேன், நீ யாருக்காகவும் பேச மாட்டேன், உன் மனசில் எது பட்டுச்சோ அது பேசுவேன், அது நல்ல பழக்கம்ப்பா, எனக்கு அதனால் உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஏன் இது இப்படி போகக்கூடாதுயா, அது சரி பண்ணி பண்ணோனையா, அப்பா உனக்கும் ஒத்து வர மாட்டேன், நீ வேணால் போய் அன்பு பண்ணிட்டு பேசி பார்க்குறியான்னாரு. ஐயா அவருக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமான பழக்கம் கிடையாது. அறிமுகம் உண்டு, முகம் தெரியும், அதெல்லாம் அரசியலில் எல்லாரையும் தெரியும், எனக்கு தெரியாத தலைவர்களே கிடையாது தமிழ்நாட்டில். அதனால் அவர் ரொம்ப இறுக்கமான நட்பு. உங்களுக்கு அவர் என்ன எய்த்து பேசினாலும் ஐயா நம்மளோட பழகினவருங்கிறது இருக்கும். ஏன்னா ஒன்றும் தெரியாது, நான் போய் எப்படி பேசுகிறது, அதெல்லாம் அப்புறம் முகத்தில் அடித்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா சங்கடமாக போயிடும் அப்படின்னேன். எங்கிட்ட அவர் தொலைபேசி எண் கூட இது கிடையாதுன்னே. அவர் நான் வேணா தொலைபேசி எண் அனுப்புகிறேன் உனக்குன்னாரு. பேசிட்டு போனார். இல்லையா வேண்டாயா, அதெல்லாம் அவர் விரும்புகிறாரான்னு தெரிஞ்சால் நான் ஒரு சமாதானமாக ஏதாவது பேசலாம். அவர் நம்மளை விரும்புகிறார், நீ எல்லாம் என்னடா எனக்கு பஞ்சாயத்து பண்ண தேவையாது நமக்கு, அதனால் நான் வரலின்ட்டேன்.